வணக்கம் நண்பர்களே, வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி நம்ம பேச போகிறோம்னா, டிவிகேயுடைய தோழமை கட்சியான ஆட்சிக்கு அளித்திருக்கக்கூடிய கட்சியான சிபிஐ கட்சியும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அண்ட் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய இரண்டு கட்சிகள் பலமான எதிர்ப்பை தெரிவிச்சிருக்குங்க நமது டிவிகே அரசு பார்த்து. முதலமைச்சர் விஜய் அவர்கள் கரூர் விஜயம் செல்கிறார். அந்த எதிர்ப்பை பதிவு பண்ணியிருக்காங்க இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள். அதை பற்றி தான் வீடியோங்க. என்னுடைய வீடியோவை முழுவதுமாக பாருங்கள், இடையில ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸ்கிப் பண்ணால் நான் சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தெரியாமல் போயிடும். கூடவே என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடயே ஒரு ஹைப் அடிச்சு விடுங்க நண்பர்களே. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே. அதாவதுங்க, டிவிகே ஆட்சி அமைப்பதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஆதரவு அளிச்சுக்கிட்டு இருக்குங்க. இந்த இரண்டு கட்சிகளும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 4 எம்எல்ஏக்கள் டிவிகே அரசை ஆதரித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் டிவிகேக்கு ஆதரவு மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஆனால் அமைச்சரவையில் கலந்துக்கலைங்க. அதாவது வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த அரசிற்கு. ஏன்னா அவங்க அமைச்சரவையில் பங்கேற்க சொன்னாங்க டிவிகே கட்சி. அப்போ இந்திய கம்யூனிஸ்ட்டும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டும் அது எங்களுடைய கொள்கை உடன்பாடு அல்ல. ஏன்னா நாங்கள் ரெண்டு எம்எல்ஏ மொத்தம் 4 எம்எல்ஏக்களை வச்சுக்கிட்டு நாங்கள் எப்படி ஆட்சி அதிகாரத்தில் நாங்கள் பங்கேற்க முடியும்? நாங்கள் இந்த அரசுக்கு வெளியிருந்தே ஆதரவு கொடுத்துக்கொள்கிறோம். ஏனென்றால் நாங்கள் இந்த அரசில் அமைச்சரவையில் பங்கேற்றால் இந்த அரசு செய்யும் தவறுகளை நாங்கள் சுட்டிக்காட்ட முடியாது. மேற்கொண்டும் இந்த அரசு, டிவிகே அரசு, தொழிலாளர்களுக்கு விரோதமாகவோ மற்றும் மக்கள் விரோத கொள்கையில் ஈடுபட்டு வந்தால் நாங்கள் உடனே தட்டி கேட்க முடியும், நாங்கள் வெளியிருந்து ஆதரவு கொடுப்பதனால. ஆனால் நாங்கள் அமைச்சரவையில் பங்கேற்றோம்னா இந்த அரசு செய்யும் தவறுகளுக்கெல்லாம் நாங்களும் உடன்பாடாயிருவோம். அதில் எங்களுக்கு கொள்கை உடன்பாடு கிடையாதுங்க. ஆகையால் இந்த டிவிகே அரசு ஆட்சி அமைப்பதற்கு வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இருவரும் கம்யூனிஸ்ட் கட்சிகள். இப்போ என்னன்னா, முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் அவர்கள் கரூரில் ஜூலை 10ஆம் தேதி அரசு விழா செல்லுகிறாருங்க. அப்போ அந்த அரசு விழாவில் என்ன ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்கன்னா, கரூர் துயர சம்பவம். அதாவதுங்க, கரூர் துயர சம்பவம் இது என்னன்னா, செப்டம்பர் 27, 2025 அன்று திரு விஜய் அவர்கள் கரூரில் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டார். அந்த பிரச்சார கூட்டத்திலே எதிர்பாராத விதமாக கட்டுக்கள் அடங்காத கூட்டங்கள் கூடினார்கள். இளைஞர்களும் இளம்பெண்களும் மாபெரும் கூட்டம் கூடியது. இந்த கூட்டம் எதிர்பார்க்காத கூட்டமாக இருந்துச்சுங்க. எதிர்பாராத கூட்டமா, கட்டுக்கடங்காத சாரையாக மக்கள் கூடினார்கள் திரு விஜய் அவர்களை பார்ப்பதற்கு. அப்போ எதிர்பாராத விதமாக விபத்து ஏற்பட்டதுங்க. கூட்ட நெரிசலில் கிட்டத்தட்ட 41 அப்பாவிகள் பலியானார்கள். இவர்களுக்கு டிவிகே அரசு முறையாக நிவாரணம் அளித்து, டிவிகே கட்சி சார்பாக நிவாரணம் அளித்து மாதந்தோறும் உதவித்தொகைகள் அந்த துயர சம்பவத்தில் இறந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் கல்வி செலவை டிவிகே கட்சி சார்பாக ஏற்றுக்கிட்டாங்க. டிவிகே கட்சி சார்பாக இன்னைக்கு நிவாரண நிதி அளிச்சுக்கிட்டு இருக்காங்க. மாதந்தோறும் மருத்துவ காப்பீடு உட்பட எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க டிவிகே கட்சி. இது எப்படி நம்மளுக்கு தெரிய வந்துச்சுன்னா, அமைச்சர் திரு ராஜ்மோகன் அவர்கள் சென்னையில் ஒரு மீட்டிங்கில் பேசும்போது சொன்னாருங்க. எல்லாம் நம்ம நிதி அமைச்சர் தான் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு, அவருடைய சொந்த செலவில் பண்ணிகிட்டு இருக்கிறாருங்க நிதியமைச்சர், அவரை வாழ்த்துவோம் அப்படி சொல்லியிருந்தாருங்க. வணக்கம் தோழர்களே. இப்போ என்னன்னா, இந்த கரூர் துயர சம்பவம் நடந்திருக்குல்ல, இதை கிட்டத்தட்ட ஒரு
41 அப்பாவி மக்கள் இறந்தாங்க. இந்த 41 அப்பாவி மக்களின் குடும்பங்களில் தலா ஒருவருக்கு அரசு வேலை வழங்கப்படும் என்று கடந்த ஒரு 10 நாளுக்கு முன்னாடி அறிவித்தார் மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள். இப்போ அந்த விழா 10ஆம் தேதி வருதுங்க. ஜூலை 10 அன்று கரூர் சென்று பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஆறுதலும் சொல்லி பல நிவாரணங்கள் அளித்து கூடவே உயிரிழந்த ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் தலா அரசு வேலை நியமனங்களை வழங்க இருக்கிறார் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள். இப்போ என்னன்னா, இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அரசு நிர்வாகத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த கரூர் சம்பவத்தில் இறந்த மக்களுக்கு தலா அரசு வேலை ஒன்று வழங்கக்கூடாதுங்க. அதாவது இதில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசு சார்பாக வேலை அளிப்பது ஒரு தவறான குற்றச்சாட்டு, தவறான ஒரு முன்னுதாரணத்துக்கு போயிடும் இந்த அரசுக்கு. இதுவரைக்கும் எந்த அரசும் வழங்கினதில்லை. இதுக்கு நீங்கள் ஒரு கொள்கை ரீதியாக ஒரு ஃபார்முலா உருவாக்குங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். நீங்கள் அரசு வேலை கொடுப்பது மிக பெரும் தவறு. ஏன்னா இந்த வழக்கு சிபிஐயில் நிலுவையில் இருக்குது, சிபிஐயில் விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு. அச்சமயம் நீங்கள் அரசு வேலை கொடுத்தீங்கன்னா அந்த வழக்கு விசாரணை பாதிக்கப்படும். அப்போ உண்மையான சாட்சியங்கள்லாம் மாறப்படும். ஆகையால் உங்கள் அதிகாரங்களை பயன்படுத்தி அரசு வேலை கொடுப்பது தவறான முன்னுதாரணமாகும் அப்படின்னு கண்டனம் தெரிவித்திருக்கிறது இருவரும் கம்யூனிஸ்ட் கட்சிகள். பாருங்க நண்பர்களே, கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஆதரவு கொடுத்துருக்குறாங்க. இதே விதத்தில் இவர்கள் தவறு செய்தால் உடனே தட்டி கேட்குறாங்க. இதுதாங்க என்ன இன்றைய அரசியல் நிலைமையாக இருக்கிறது மக்களே. அதாவது முதலமைச்சர் அவர்கள் அரசு பணி நியமனங்களை பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு கொடுக்கக்கூடாது. தந்தால் விசாரணை பாதிக்கப்படும். நிலுவையில் வழக்கு இருக்கும்போது அதை செய்யக்கூடாது. வேண்டுமென்றால் நீங்கள் ஒரு தனியார் நிறுவனங்களில் கூட வேலை ஏற்பாடுகளை அவர்கள் செய்து கொடுக்கலாம், அதில் ஒன்றும் தவறில்லை. ஆனால் அரசு பணி வழங்குவது ஒரு தவறான முன்னுதாரணமாக ஆகிவிடும். அதை செய்ய வேண்டாம் அப்படின்று அறிவித்திருக்கிறார்கள் இருவரும் கம்யூனிஸ்ட் கட்சிகள். வணக்கம் நண்பர்களே, என்னுடைய வீடியோவை முழுவதுமாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே ஒரு ஹைப் அடித்து விட்டுருங்க நண்பர்களே. மீண்டும் நாம் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் தோழர்களே, வணக்கம்.